நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் இந்த நேரத்தில் பிரபல நடிகை ராதிகாவை தொடர்ந்து தற்பொழுது மற்றொரு பிரபல தமிழ் நடிகை பாஜகவில் இணைந்திருக்காங்க. இது தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் பெருமளவு பேசும் பொருளாகவும் மாறியிருக்கு. பலரும் வாழ்த்துக்களும் தெரிவித்து வருகின்றனர். இந்திய அளவில் பல நடிகர் நடிகைகள் பாஜகவில் இணைந்து வரும் நிலையில் தமிழ் சினிமாவில் குழந்தை நட்சத்திரமாக நடிக்க துவங்கி சுமார் 50க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து புகழ்பெற்ற பிரபல நடிகர் ஆர்த்தி கணேஷ்கர் இப்போது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை முன்பு அக்கட்சியில் இணைந்திருக்காங்க. இது குறித்த பாஜக அதிகாரப்பூர்வ தகவலையும் வெளியிட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவில் தன்னுடைய முதலாவது வயது முதலே நடித்து வரும் வெகு சில நடிகர் நடிகைகள் ஆர்த்தி கணேஷ்கர் அவர்களும் ஒருவர். 1990ஆம் ஆண்டு வெளியான மணிரத்னத்தின் அஞ்சலி, அதே ஆண்டு பிரபல நடிகர் விஜயகாந்த் நடிப்பில் வெளியான சத்ரியன் உள்ளிட்ட திரைப்படங்களில் குழந்தை நட்சத்திரமாக ஆர்த்தி நடித்திருந்தாங்க. அதன் பிறகு பல முன்னணி நட்சத்திரங்களுடைய படங்களில் குணச்சித்திர வேடங்களையும் நகைச்சுவை கதாபாத்திரத்திலும் ஏற்று நடித்து வந்தாங்க. அது மட்டுமல்லாமல் தமிழ், கன்னடம், தெலுங்கு மற்றும் மலையாளம் உள்ளிட்ட மொழிகளிலும் பல திரைப்படங்களை நடித்திருக்காங்க. தனுஷனுடைய படிக்காதவன் மற்றும் குட்டி போன்ற படங்களுக்காக ஆனந்த விகடன் வழங்கக்கூடிய சினிமா விருதுகளும் வென்றாங்க ஆர்த்தி. அது மட்டுமில்லாமல் தற்பொழுது பாஜகவில் இணைந்திருக்கக்கூடிய அவங்க பணியாற்ற இருக்காங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமை பண்பாலும் நல்லாட்சி திறனாலும் ஈர்க்கப்பட்டு அவங்க பாஜகவில் இணைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. அண்மையில் நடைபெற்ற ஒரு விழாவில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை முன்பு ஆர்த்தி மற்றும் அவரது கணவர் கணேஷ்கருடன் பாஜகவில் இணைந்திருக்காங்க. இது குறித்த தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் பரவி வரும் நிலையில் பலரும் வாழ்த்துக்களும் தெரிவித்து வராங்க. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம டிபிடி நியூஸ் டெஸ்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.